அண்மைச் செய்தி. நாமக்கல்லில் பூச்சி மருந்து கலந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட நதியா என்ற பெண்ணும் உயிரிழந்திருக்கிறார். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். தந்தை சண்முகநாதன் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மகள் நதியாவும் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்து கொலை செய்ததாக சண்முகநாதனின் பேரன் பகவதியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் துரைசாமி. ஏற்கனவே சண்முகநாதன் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது நதியாவும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். காவல்துறையினுடைய விசாரணை எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறது? விவரம். அதாவது கடந்த 30ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது நாமக்கல் பசும்பட்டி வாவசினர் பகுதியைச் சேர்ந்த நதியாவின் மகன் பகவதி தான் ஒரு 7 பார்சல் சிக்கன் ரைஸ் வாங்கி சென்று அவர் தாய் மற்றும் தாத்தா உள்ளிட்டவர்கள் கொடுத்திருக்கார். அதில் 2 பேர், அதாவது தாயும் தாத்தாவும் சாப்பிட்ட நிலையில் அவர்கள் 2 பேருமே தற்பொழுது மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதாவது அந்த வாங்கி சென்ற சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்தை கலந்து கொடுத்து அவர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இவர் இந்த செயல்பட்டிருக்கிறார். அதாவது பகவதியின் தீய பழக்கங்களை தட்டி கேட்டதோடு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவுகளை வழங்கி தொடர்ந்து அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கிய நிலையில் அவர் மீது கோபமடைந்துதான் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வருகிறது. நேற்று, அதாவது பகவதியின் தாத்தாவும் நதியாவின் தந்தையுமான சண்முகம் நேற்று உயிரிழந்த நிலையில் நதியாவுக்கும் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அந்த சிகிச்சை பலனின்றி சற்று முன் அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த வழக்கில் பகவதியை இன்று காவல்துறை கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்து தேர்தல் எடுத்திருக்கிறார்கள். நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கியதற்காக தன்னுடைய தாத்தாவிற்கும் தாயிற்கும் சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கொடுத்து கொன்றிருக்கிறார் பகவதி என்ற இளைஞர். இந்நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரைசாமி.